அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிறகுது செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வருகிற போது மேச ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மேச ராசிக்கு ஒரு மன சோர்வை ஏற்படுத்துவார், மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார். ஆகவே மன கவலைகள் இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக, அக்கறையாக, சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்து அதை முயற்சித்து ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக கடந்து வெற்றி பெறவும். பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை நாள், அப்புறம் 2ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வழிபாடு செய்கிறது நல்லது. 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் அது வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும். பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து, எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து முறியடித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி நிறைய வெற்றிகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள்லாம் நீங்கி அதை சரி செய்து ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்லதொரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். நல்லதொரு நாளாகவே அமைகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். பிரயாணங்கள், பயணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சியும், சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேலே, ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு மாலை 5 மணிக்கு மேலே சந்திரன் வர்றது மேச ராசிக்கு இது 8ஆம் வீடாக வருது. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிறகு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மன அழுத்தங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதை தெளிவாக வைத்து கொண்டு மன உறுதியோடு கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள், வெள்ளி, சனி இது போன்ற நாட்கள் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக, வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வரவு இது போன்ற நாட்களாக இந்த வாரத்தில் மதிம நாட்கள் சிறப்பான நாட்களாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வைப்பார். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டு கொஞ்சம் மனக்குழப்பம் அடையாமல் சுறுசுறுப்பாக, உத்வேகமாக பணியாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று திரும்பி வருவது நல்லது. பயணங்களில் டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை நாள், அப்புறம் புதன்கிழமை நாள் அடுத்த நாள் 2ஆம் தேதி அன்று அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வழிபாடு செய்கிறது நல்லது. 3ஆம் தேதி
வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாளாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனம் தேவை. ஒரு மன சோர்வுகள் வந்து போகும், மனக்குழப்பங்கள் வரும், கவலைகள் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சி அந்த நாட்களை வைத்து கொண்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் போதுமான அளவு கணிசமாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுடைய திறமையால் தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மகிழ்ச்சிக்காக நீங்கள் போராடி பல இடங்களுக்கு சென்று வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்லதொரு நாளாகவே அமைகிறது. பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே, அன்று ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும். பெருமைக்குரிய நாளாக, மக்கள் பாராட்டப்படக்கூடிய நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வீட்டில் திகழும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், அதை வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை நாள் அன்று பிரதோஷம். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். தைரியமும் முயற்சியும் வெற்றியடையும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணியிலிருந்து 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இரவு கால பூஜையை கலந்து கொள்வது நல்லது. 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வெற்றிக்காக கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டு பின்வாங்காமல் ஒரு கடுமையான முயற்சியில் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த நாட்களில் கணிசமான அளவுக்கு, போதுமான அளவுக்கு இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய, மன அழுத்தங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும். மன சோர்வு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. எதை செய்தாலும் வேலைகள் ஈடுபடுகிற போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக, சந்தோஷமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களில் மிகுந்த ஆர்வத்தோடு சென்று வருவது நல்லது. மற்றபடி 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
தொடர் முயற்சி வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் நாட்களும் இறுதிக்கட்ட நாட்களான ஞாயிற்றுக்கிழமை மாலையிலையும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். பிறகு செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கவனமாக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டினுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அது வாக்குவாதமாக போகாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, வீண் விவாதங்களுக்கு இடம் கொடுக்காம, முன்கோவப்படாமல் அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பொறுமையும் மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முதல் 2ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இரவு கால பூஜையை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். மக்கள் பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான உழைப்பு இருக்கும். புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்படி பயணங்களில் மிகுந்த கவனமும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய இது இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். தொடர் முயற்சி, விடாமுயற்சி வெற்றி தரும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டு டென்ஷன், படபடப்பு ஏற்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு சுறுசுறுப்பாக வெற்றி பெற வேண்டும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே, ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வருது. அப்போ கடக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மேலே கொஞ்சம் மன அழுத்தம், மனக்குழப்பம், மன சோர்வுகள் வரலாம். ஆகவே மனது ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக பல இடங்களுக்கு, பிடிச்ச இடங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று வருவது நல்லது. மனக்கவலைகளை விட்டொழித்து கவலை இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து டென்ஷன், படபடப்பாகாமல் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை நாள், வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். சுறுசுறுப்பாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாள். வெற்றிக்காக முன்னேறக்கூடிய நாளாக அமைகிறது. நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி முதல் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இரவு கால பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது
சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். முன்னோர்களை நினைத்து இந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது நல்லது. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் ஒரு அமைதியாக பொறுமையாக ஆலோசனை செய்து மிக சரியாக திட்டமிட்டு வடிவமைத்து ஒரு வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் ஒரு அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நல்லது. இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருமையையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கூடிய நிகழ்வுகள் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். நல்லதொரு நாளாக நன்மை வருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு வருகிற போது சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபரப்பு இருந்தாலும் பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கணிசமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் பொறுமையாக கடந்து வெற்றி பெற வேண்டும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நன்மை தருகிற நாட்களாக, முன்னேற்றம் தருகிற நாட்களாக அமைகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் வராமல் அது தேவையான செலவாக, முக்கியமான செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் சிக்கனம் தேவை. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் ஏற்படும். அதில் வீண் அலைச்சலில் வராமல் ஒரு முக்கியமாக தேவையான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. ஏமாற்றம் வேண்டாம். நினைவாற்றல் அதிகப்படுத்தி ஞாபகம் மறதி வராமல் செய்கிற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு வெற்றி பெறுவது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணியிலிருந்து 2ஆம் தேதி புதன்கிழமை நாள் அன்று அமாவாசை நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. இரவு நேரம் ஆலயத்துக்கு சென்று இரவு கால பூஜையை வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக முன்னேறக்கூடிய நல்ல நல்ல யோசனைகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன் யோசனையோடு நிறைய வெற்றி பெறக்கூடிய நாள். வியாபாரம் அற்புதமான முறையில் முன்னேறி செல்லக்கூடிய வழிகள் பிறக்கும். அலுவலக பணி சிறக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டில் கொஞ்சம் அதிக வேலை இருக்கும். பல இடங்களுக்கு வெளியே செல்ல வேண்டியது இருக்கும். பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக சென்று வருவது நல்லது. செல்லும் இடங்களிலே கொஞ்சம் வாக்குவாதத்தை, முன்கோபத்தை ஏற்படுத்தாமல், வீண் விவாதங்கள் ஏற்படுத்தாமல் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. அமைதியும் பொறுமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சதுர்த்தி. விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது.
மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. ஆகவே மாலை நேரத்தில் நிறைய வெற்றிகள், அதற்குரிய செய்திகள் வரும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடும். முயற்சிகள் வெற்றியடையும். எண்ணங்கள் குறிக்கோளுக்கான முன்னேற்றத்துக்கான வெற்றிகரமான சூழ்நிலை அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இப்போது திங்கள், செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை நாள், வியாழக்கிழமை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக, பண வருமானத்துக்குரிய நாட்களாகவும் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நல்லதொரு வெற்றிகரமான சூழ்நிலையும் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நன்மை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், பிரதோஷம். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை நாள், மாலை 5 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் நல்ல உயர்வான பலனை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். மகிழ்ச்சிகரமான, சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. திறமைகள் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும். பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படும். மனதுக்கு பிடித்த செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது அதிகமாக வீண் செலவாக போகாமல் சிக்கனமாக சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு விருப்பத்தின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அதை திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல், ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே கொஞ்சம் சிந்தித்து, ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை திட்டமிட்டு செய்தால் நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமையும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்க, பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசி 2ஆம் வீடாக வருது. அதனால் வீட்டு வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமையும் அமைதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் விவாதங்களை, வாக்குவாதங்களை தவிர்த்து, முன்கோபத்தை தவிர்த்து பொறுமையாக செயல்படவும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், மதிய நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாளாக இந்த வாரத்தில் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். புதிய தொழில் தொடங்கிறது சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கான செய்திகள் வரும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். திறமைகள் பாராட்டப்படும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணி முதல் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வழிபாடு செய்கிறது நல்லது. முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது நல்லது.
பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரத்தில் நல்லதொரு லாபம் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும் சூழ்நிலை அமையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் அருமையாக அமையும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மகிழ்ச்சிக்காக, மன விருப்பத்துக்காக நிறைய செலவுகள் ஆகும். உங்கள் விருப்பப்படி அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் அது வீண் விரயமாக போகாமல் தேவையான முக்கியமான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. சுப செலவு நல்லது. தேவையில்லாத செலவை தவிர்த்து விடுவது நல்லது. பிறகு வாகனத்தில் செல்கிற போது பல இடங்களுக்கு விருப்பப்பட்டு செல்ல வேண்டியது இருக்கும். அது ஏமாற்றங்களை தராமல், வீண் அலைச்சலை தராமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றல் தேவை. ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே, ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பு. மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் விருச்சிக ராசியிலே சந்திரன் வர்றது நல்லது. மனது மகிழ்ச்சியாக இருக்கும், பெருமையாக இருக்கும், மக்கள் பாராட்டு கிடைக்கும், திறமைகள் அங்கீகரிக்கப்படும், நல்லதொரு உயர்வான பலன் கிட்டும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு மாலைக்கு மேலேயும் நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெற்றிகரமான நிகழ்வும் நடக்கும். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை நாள் பிரதோஷம். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது இந்த நாட்களில் தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு கொஞ்சம் இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மன குழப்பம் அடையாமல், அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன கவலைகள் கொள்ளாமல், எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி விடாமுயற்சியால் உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் அமைதியாக கடந்து செல்வது நல்லது. சுறுசுறுப்பு முக்கியம். மற்றபடி 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரம் செழிக்கும். நல்ல நாளாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய செய்திகள் வரும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், 6ஆம் தேதி சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. அன்று 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 11ஆம் வீடு. லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு வருமானமும் முன்னேற்றம் கிடைக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது.
மனதுக்கு பிடித்த செலவுகள் கொஞ்சம் திட்டமிட்டு அதிக செலவுகள், வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படாமல் கட்டுப்பாடாக வைத்து கொள்வது நல்லது. அதே போல் வீண் அலைச்சல், ஏமாற்றங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆகவே தனுசு ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் நிறைய முன்னேற்றமும், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம், இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கடுமையாக உழைக்க வேண்டிய நாள், பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆகவே மன உறுதியோடு கவலை இல்லாமல் நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 5 மணி முதல் 2ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பணி செய்வது நல்லது. கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். அதனால் மனக்கவலைகள் கொள்ளாமல் திறமையின் அடிப்படையில் முயற்சி செய்தால் போதும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்களை கல்வியில் அதிக கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக பேசுவது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதை பொறுமையாக கடந்து வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அலுவலக பணியிலையும் சுறுசுறுப்பாக பணியாற்றி அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 10ஆம் வீடாக இருக்குது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய புதிய வழிகள் பிறக்கும். புதிய தொழில் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய செய்திகள் வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். அது வெற்றியை கை கொடுக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணிக்கு மேலே, ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும், லாபம் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பிரதோஷம், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அக்டோபர் மாதம் மாலை 5 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமையும் நிலைப்பாடும் வெற்றிகரமாக பயனுள்ளதாக அமையும். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். திறமைகள் பாராட்டப்படும். பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணிக்கு மேலே 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. கொஞ்சம் மன குழப்பங்கள், கவலைகள் வந்து போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். குழப்பம் அடையாமல் தெளிவாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள்
மாலை 5 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் படபடப்பும் தடுமாற்றம் வராமல் தெளிவாக சென்று வருவது நல்லது. சிந்தித்து செயலாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். சிறு சிறு வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போகும். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்வது விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் சதுர்த்தி மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய செய்திகள் வரும். புதிய தொழில் தொடங்கிறது. தொழில் முன்னேற்றத்துக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு சிறப்பாக இருக்கும். நல்ல நாட்களாக அமைகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதி நாட்கள் ஞாயிறு மாலைக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் மாலை 5 மணிக்கு வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை சரி செய்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணிக்கு மேலே 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை நாள். முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்கிறது நல்லது. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 3ஆம் தேதி வியாழக்கிழமை நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் அமையும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய அறிவாற்றல் சிறக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு கணிசமான அளவுக்கு நல்லதொரு நன்மையை கொடுக்கும். பிறகு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 5 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மனம் குழப்பமடைய வைக்கலாம். மகிழ்ச்சிகளை குறைக்கலாம். பயணங்களில் செல்கிற போது சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திட்டமிட்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டு அந்த நாட்களை பொறுமையாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய பதவி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கிற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல வெற்றிகரமான நாட்களாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வார ராசியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.